வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விசியன்ஸ் நம்ம போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். கார்த்தி முத்துப்பாண்டியை மாட்டி விடாமல் அப்படியே வந்து ரேவதியை கூட்டிகிட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க. சார் நீங்களே எல்லாத்தையும் வந்து வைங்க சார், உங்கள் கையாலேயே வந்து வைங்கன்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து விட்டு கொடுக்குறாங்க பெருந்தன்மையாக. சாரிங்க, என் மனசாட்சிக்கு வந்து இடையூறாக இருக்குது. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுறேன். எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நான் இவ்வளோ நாளாக தப்பானவனா யோசித்தேன். எனக்கு திருந்தறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்ததே இந்த கார்த்தி தான். இப்போ கூட என்னை மாட்டி விடக்கூடாதுன்னு யோசிக்கிறாப்புல. நான் தான் என்னென்னமோ வந்து நினச்சிட்டேன் அப்படின்னு முத்துப்பாண்டி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அம்மாடி ரேவதி, என்னை மன்னிச்சிருமா. கார்த்தி இவ்வளோ பெருந்தனிமையாக இருப்பார் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு கார்த்திகாலில் விழுலான்னு வரப்ப முத்துப்பாண்டி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. சார் நீங்கள் இப்போ மனசு திருந்திட்டீங்க, உங்ககிட்ட மாற்றம் வந்துருச்சு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் சார் வாழ்க்கை. ரொம்ப சின்னது தான் சார். இந்த வாழ்க்கையில் இவங்க வரக்கூடாது, இவங்க நமக்கு கீழேன்னு எண்ணமே இருக்கக்கூடாது சார். எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு சூப்பராக நம்ம கார்த்தி வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த சின்ன வயசில் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். ஆனால் நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேனே தம்பி, எனக்கு எந்த தகுதியும் வேணாம். நான் இனிமேட்டு தள்ளி நிற்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் எல்லோரும் வந்து போங்க, எல்லா நல்ல காரியத்துக்கும் என்னை கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலனாலும் சரி நான் ஒதுங்கி நிற்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சார் இனிமேட்டு நீங்கள் தான் சார் எல்லாமே இருக்கணும். ஏன்னா நீங்கள் பட்டு திருந்திட்டீங்க. இனிமேட்டு உங்களால் நல்லது தவிர வேறு எதுவுமே வந்து நினைக்க முடியாது. தயவு செஞ்சு நீங்களே உங்கள் கையால் முதல் மரியாதை உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணன்னு ஆச்சரியப்படுறாங்க அந்த இடத்துல. என்னது, எப்படி கார்த்தி உங்களால் இவ்வளோ பெருந்தன்மையாக வந்து இருக்க முடியுது? கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்பட்டிருப்பேன். இன்னமும் அவர் திமுறா பேசியிருந்தாருன்னு வச்சுக்கிங்களேன், நான் என்னோடய கோவம் என்னன்னு காட்டியிருப்பேன். அதை யாராலையும் வந்து தாங்கியிருக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு மனுஷன் திருந்தி இனிமேட்டு நான் செய்கிறதெல்லாம் தப்புன்னு உணர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம அவங்களுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கணும். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை முக்கால்வாசி பேர் இங்கே கொடுக்கறதில்ல. அதுதான் இங்கே பிரச்சனையே. முத்துப்பாண்டியை பற்றி இனிமேட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அவரை விட நல்லவர் இனிமேட்டு இங்கே கிடைக்கவே மாட்டாங்கன்னு அவ்வளோ சூப்பராக வந்து பேசுகிறாங்க. நீங்களே வைங்க சார், உங்களோட பழைய வாழ்க்கையும் சேர்ந்து போகட்டும். இனிமேட்டு நீங்கள் புது மனுஷனாக வந்து உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் வந்து நினைப்பீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. தம்பி, நீங்கள் இந்த ஊருக்கு வந்தது என் மனசை மாற்ற தான் நீங்கள் வந்திருக்கீங்க. நான் நல்லவனாவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். சரி சார், இனிமேட்டு எல்லாருமே வந்து நீங்கள் நல்லபடியாக வந்து பார்த்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். யாருக்காகவும் இல்லாட்டாலும் நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை நான் உங்களை சரியான வழியில் கைட் பண்ணேன்னு எனக்கு ஒன்று நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப, கண்டிப்பாக சார் அடுத்த பண்டிகைக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆமாம், நான் இல்லாமையா, இது எல்லாம் என்னோட சொந்த ஊர் போல தான். கண்டிப்பாக அடுத்த வாட்டி பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு நான் இங்கே வரதான் போகிறேன். முத்துப்பாண்டி, நீங்கள் செமையாக வந்து கொண்டாட தான் போகிறீங்க. இப்போ இருக்கிறதுக்கும் ஒரு வருஷம் கழித்து உங்களோட மதிப்பு மரியாதையும் எவ்வளோ மடங்கு வந்து ஆகுதுன்னு பாருங்கள். இத்தனை நாளாக பயத்தில் இருந்தவங்களுக்கு நீங்கள் சரியான வழியில் வந்து போகல. ஆனால் இனிமேட்டு உங்களை பார்த்தா உண்மையிலே எல்லாரும் பெரிய மனுஷன்ப்பா, இவர் மாதிரி தான் இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் மாற போகிறீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி வந்து சொல்லும்போது உங்கள் ஒய்ஃப் வந்து பேசுகிறாங்க ரேவதிக்கிட்டையும் கார்த்திக்கிட்டையும். நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு உங்ககிட்ட மனசுக்கு தாங்காமல், ஆனால் நீங்கள் இன்னமும் எங்களுக்கு ஆதரவாக பேசினது நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லைங்க, இனிமேட்டு எல்லாம் நல்லது தானே நடக்கும், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு டாட்டா காட்டுறாங்க. ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாங்க. நம்ம முத்துப்பாண்டியிலேருந்து இருக்கிற எல்லாரும் சரவணன் வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாப்புல கார்த்திகிட்ட. சார், நீங்கள் இவ்வளோ ஆதரவாக இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. இத்தனை வருஷமாக நான் போராடின விஷயத்துக்கு நீங்கள் ஒரு பதிலை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்ததும் இல்லாமல் இத்தனை நாளாக கேள்விக்குறியாக இருந்த மனுஷனை இனிமேட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் மாற்றிட்டீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சரிங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்புறாங்க. நம்ம கார்த்தி, ரேவதி, மயில் வாகனம் எல்லாரும் சேர்ந்து அப்படியே வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து நம்ம கார்த்திகிட்ட வந்து, என்னப்பா இப்படி ஒரு மாஸ் பண்ணிட்டேன். நான் இத்தனை நாளாக கோவப்படுற கார்த்தியை தான் பார்த்துருக்கேன். ஆனால் பக்குவப்பட்டு மன்னிக்கிற கார்த்தியை பார்க்கவே இல்லை. ஊரில் என்னென்னலாம் வந்து நடக்குதுன்னு நினச்சி பார்த்தாலே என்னால் ஜீர்ணிக்க முடியல. ஆனால் சித்தியை சமாளிக்க வேண்டிய நேரத்தில் சமாளிச்சு தானே ஆகணும். ஓ, அங்கே போகிறீங்களா? அப்பப்பா, எனக்கு வர வழியில் ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து இறக்கி விட்டுருங்க. ஏதாவது எனக்கு உதவி செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்துடுறேன். சரிடா, நீ வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது பஸ் ஸ்டாண்டில் அப்படியே இறங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடலாம். கண்டிப்பாக கார்த்தி, நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து உட்காந்து
அப்படியே வந்து எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சரிடா, நீ வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி கார்த்தி, நான் அப்படியே வந்து கிளம்புறேன். ஏதாவது தகவல் உதவி வேணா கேளு, கூச்சப்படாத, தயக்கப்படாத, அண்ணங்கிட்ட தானே கேட்குறேங்கிற மாதிரி சொன்னோன்னே கார்த்தி வந்து நக்கல் அடித்து சிரிக்கிறாங்க. அப்படியே கை கொடுத்து அப்படியே நம்ம இளையராஜாவையும் வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த இடத்துல ரொம்ப தங்கமான மனுஷன், எனக்கு இருக்கிற ஃப்ரெண்டு, ஏதாவது இருந்தாலும் ஓடி வந்துடுவான். அவனால் முடியுமா முடியாதான்னு யோசிக்கவே மாட்டான். ரொம்ப நல்லவர் தான் அவரும். சரி வா போகலான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் காரில் ஜம்முன்னு உட்காந்துட்டு சாங்லாம் வந்து கேட்டுகிட்டே சூப்பராக வந்து பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல மயில் வாகனத்துக்கிட்ட கேட்குறாங்க நம்ம ராஜராஜன், என்னப்பா நம்ம மாப்பிள்ளையை பற்றி ஒரு இதுவே கேள்விப்படலையே அப்படின்னு சொல்கிறப்ப, எனக்கும் அதுதான் தெரியல, அடுத்தது இவங்க என்னென்னலாம் பண்ணி வைப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப முத்துப்பாண்டியும் சிவனாண்டியும் யோசிக்கிறாங்க. என்னப்பா கார்த்தியை ரொம்ப நாளாக வந்து ஆளக்கானோம், எங்கே தான் போனான் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி இருந்தாலும் வருவான், ரேவதியை கூட்டிகிட்டு எங்கேயோ வெளில போயிருக்கானா, சந்திரா வந்து சொன்னா அப்படின்னு சொல்லும்போது, எப்படிப்பா இதெல்லாம் நடந்துச்சு, சாமுண்டேஸ்வரி என்ன விட்டு வைப்பாளா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, தெரியல பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே அமைதியெல்லாம் இருக்கக்கூடாது சித்தி, அடுத்தது நம்மளோட செயல்பாடு என்ன, இருப்பா பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சந்திரா வச்சு தான் அடுத்தது எல்லாமே வந்து சூப்பராக வந்து செய்யணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. வேற லெவலில் பரபரப்பாக கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.